வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஹொக்கியோ வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கல்ஃபாடான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் ஃபிலிம் தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த ஷார்ட் ஃபிலிம் வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு கணவர் இழந்த ஒரு விதவை அவங்க மாமியார் கூட இருப்பாங்க. அந்த மாமியாரால சுத்தமா நடக்கவே கூட முடியாதுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மருமகளை போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. இந்த டைம்ல ஒரு மீன் விக்கிறவன் இவளுக்கு ஆறுதலா அவளுக்கு தேவையானதை பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான கதை. ஆனா இது நம்ம மிஸ்டர் பஜனையில போடும் போது செக்கா போட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 24 மில்லியன் வியூஸ் போச்சு இந்த வீடியோ. இது ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதால சோ அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே गाइस, இந்த வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க गाइस நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. இவங்க தாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோனியே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீனோட செதில் இருக்கு இல்லையா, சோ அத எண்ணெய் போட்டு வறுத்துட்டே இருக்கும் போது இப்ப உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குங்க. அது வேற யாரும் இல்லைங்க, இவளோட மாமியார் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சே உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் அந்த உலகத்திலே பார்த்தது இல்ல. நீ எப்படிதான் உயிரோடு இருக்கேன்னு தெரியல. என் புள்ளையும் கொண்டுட்ட, இப்ப இருந்து என் உயிரையும் வாங்கிட்டு இருக்க. நான் எல்லாம் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன் எப்பவே செத்து போயிருப்பேன் அப்படின்னு அந்த கிழவி பயங்கரமா கத்த, இவன் என்ன பண்ணுவானா அதெல்லாம் காதலே வாங்காம அவளுக்காக வறுத்து வச்ச அந்த மீனையும் அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு, அத்தை எழுந்துருங்க அத்தை, உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கிழவி டென்ஷன் ஆயிட்டு, சே என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட தூங்க விட மாட்டேற அப்படின்னு அவன் சத்தம் போட, இல்ல அத்தை நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க இந்தாங்க சொல்லி சாப்பாடு கொடுக்க, இப்ப அந்த கிழவியும் சாப்பாடு செஞ்சிட்டியா சரி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்ப இவன கேட்பானா, அத்தை சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இவன கேட்பானா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு அதெல்லாம் தேவைன்னா நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்ல, உடனே இவன கேட்பானா, எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போயிட்டு சாப்பிடவா அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அந்த கிழவி என்ன சொல்லுனா, நீ இன்னும் எவ்வளவுதான் தின்னுவ, ஏன் என்னையும் தின்ன வேண்டித்தானே, என் பையனை சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு இந்த கிழவி ஒரு மாதிரியா பேச, உடனே அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுங்க. அங்கிருந்து அழுதுட்டு வந்தவ அவளுக்காக போட்டு வச்சு அந்த சாப்பாடை எடுத்துட்டு அப்படியே ரோட்டோரமா வெளியே போய் நின்னு அவ எடுத்துட்டு வந்த சாப்பாடை தூக்கி வீசிடுவாங்க. வீசினவ உட்காந்துட்டு ரொம்ப நேரமா அழுவ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல இருப்பா. அவ அப்படியே அழுதுட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு ஒருத்தவன் சைக்கிள் தள்ளிட்டு வருவாங்க. அவன் தாங்க இந்த கதையோட ஹீரோவே. வந்தவன் நின்னுட்டு அந்த பொண்ணு அழுவறத பார்த்த உடனே கிட்ட போனவன், மாலதி நீ என்ன இங்க பண்ற, ஆமா எதுக்காக ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க, அவளும் அழுதுட்டே, ஒண்ணு இல்ல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, நீ அழுவுற எதுக்காக அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட தோல்ல கை வைக்க, உடனே அவளும் டென்ஷன் ஆயிட்டு பலார்னு ஒரு அற விடுவாங்க. உனக்கு என்ன மேட்டர் பண்ணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவ, உடனே அவனும் இல்ல மாலதி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேதனையா சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, பொய் சொல்லாத அப்புறம் எதுக்காக எனக்கு ஃப்ரீயா மீன் தர அப்படின்னு இவ்வளவு அழுதுட்டே கேட்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுனா, இங்க பாரு நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற அப்படி சொல்லும் போது, இல்ல நீ ஏதோ ஒரு காரணமா தான் எனக்கு மீன் எல்லாம் தர, அது மட்டும் இல்ல என்கிட்ட காசும் வாங்க மாட்டற, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு இவன் அழுதுட்டே ஒரு மார்க்கமா கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஏதோ ஒரு காரணம் தான், உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, அது மட்டும் இல்ல நீ காசு எப்போ இருக்கோ அப்ப கொடு, எனக்கு உன்னை பிடிக்கும் தான், அதுக்காக நான் உன் கூட மேட்டர் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு நீ நினைக்கிறது தான் தவறான விஷயம் சரியா, முதல்ல நிதானமா பேசு, சரி நான் இங்க இருந்து வரேன், இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காது, சரி நான் வரேன் அப்படின்னு இவன் கிளம்ப, அவளுக்கு அதுக்கப்புறம் தாங்க புரிய வரும். ரொம்ப வருத்தப்பட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது அவனும் அங்கிருந்து போயிடுவானா. இவளும் அழுதுட்டே அப்படியே அந்த கீழே போட்ட அந்த மீன் எடுத்து பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பா பாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா கிழவிக்கு ரொம்ப தனித்தாக எடுத்துரும் போல. பக்கத்துல இருந்த குண்டால தண்ணி இல்லாததை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, இவ என்னதான் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்டையை எடுத்துட்டு இருடி வரேன் அப்படி சொல்லிட்டு இவ உட்காந்து இருந்த அந்த ரூமுக்கு போவாளா. அங்க பார்த்தான திரைக்கு பின்னாடியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. உடனே இவளும் டென்ஷன் ஆயிட்டு அந்த கட்டையை வச்சு செம்ம அடி அடிப்பா. உடனே அவளும் அத்தை என்ன விட்டுருங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தைன்னு கத்த, அதெல்லாம் கேட்காம ரொம்ப அசிங்கமா அவளோட மருமகளை திட்டிட்டு அவளை அடிக்கும் போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி சமைச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த மீன்கார அந்த பக்கமா வருவாங்க. அவன் குரலை கேட்ட உடனே இப்ப இவள் எழுந்து போயிட்டு அவனை கூப்பிட, ஆனா அவன் கண்டுக்காம போயிடுவானா. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடை சமைச்சிட்டு நேரா உள்ள போனா அந்த கிழவி படுத்திருக்குங்க. அவளை பார்த்தவ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அவ கழுத்து நெரிச்சு கொல்லும் போது அவளும் என்ன காப்பாத்துன்னு கத்திட்டே இருப்பாளா. டப்புன்னு பார்த்தனா அது கனவுங்க. இவ அந்த கிழவி கொன்ற மாதிரி கனவு கண்டிருப்பா. இப்ப அந்த பாட்டி எழுப்பி, அத்தை இந்தாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்ல, உடனே அவளை அந்த சாப்பாடை பார்த்துட்டு, எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேணாம், தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இது எவன் தின்னுவான் அப்படி சொல்லிட்டு அவ ஒரு மார்க்கமா திட்டினோடனே அவளும் அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்தவ துணி துவச்சிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த மீன்காரன் திரும்ப அந்த பக்கமா மீன் வித்துட்டு வரும்போது உடனே அவனை பார்த்துட்டு, ஏ அசான் எனக்கு கொஞ்சம் மீன் தரியா, நாளைக்கு உனக்கு
மீனுக்கு எல்லா பாக்கியும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இவன் சொல்ல, அவனும் எந்த ஒரு தயக்கம் இல்லாம 2 மீன் எடுத்து கொடுப்பானா. அவளும் அதை சிரிச்சுட்டே வாங்கும்போது இப்ப அவனும் சிரிப்பானா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, நாளைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வா, உனக்கு எல்லா பாக்கியும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இப்பதாங்க அவ சிரிச்சுட்டே அவன்கிட்ட சொல்லுவாளா. அவனும் அதை காதுல வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, அவன் கொடுத்த ஒரு மீன் நல்ல பெரிய மீனா இருக்குங்க. அதை எடுத்துட்டு குளிக்க போனவ அதை மீனை வச்சுட்டு அவ என்ன பண்றான்னு நீங்களே பாருங்களேன். சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த சீனு. இப்படியே ஒரு 10 நிமிஷமா அவ நல்லா சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இந்த மீன்காரன் இருக்கான் இல்லையா, அவன் இருட்டினதுக்கு அப்புறம் இப்ப அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தவன் உள்ள வந்துட்டு மாலதி பேரை விட்டு கூப்பிட்டு இருப்பான். மாலதி நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, கொஞ்ச நேரமா அமைதியா இருக்குமா. உடனே உங்க கூட்டு பார்த்துட்டு யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப இந்த டைம்க்கு நம்ம ஹீரோனோட குரல் கேட்கும். ஏ அசான் வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்ப அவனு சிரிச்சுட்டு உள்ள வருவானா. உடனே இவன கேட்பானா, நீ சுத்தமா தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் நான் ஒன்னும் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லும் போது அவளும் ரொம்ப ரொமான்டிக்கா அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல நீ போய் உள்ள உட்காரு அப்படின்னு சொல்ல அவனுக்கும் யோசனையாவே இருக்குங்க. யோசிச்சவன் தயக்கத்தோட போயிட்டு உட்கார, இவளும் அவன் கிட்ட போயிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மார்க்கமா நிக்கும் போது அவனும் ஒரு மாதிரியா யோசிப்பானா. உடனே இவன் என்ன பண்ணுனா, அவனுடைய கையை எடுத்து மேல வைக்க உடனே அவனும் டப்புன்னு எடுத்துருவாங்க. உடனே உன் முந்தானை கழட்டிட்டு ஒரு மாதிரியா நிக்கும் போது நீ என்ன பண்ற, உன் மாமியார் வந்துட்டான்னு வச்சுக்க என்ன ஆகும் தெரியும் இல்லையா, ஊரே கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல, உடனே இவ்வளவு எதுவுமே யோசிக்காம அவனை இன்னும் வேகமா அப்ரோச் பண்ண அவனும் டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிப்பான். ஏய் நான் சொல்றது புரியுதா இல்லையா, உங்க அத்தைக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவானா, நான் சொல்றது கேளு, அவ இதுக்கு அப்புறம் வரவே மாட்டா, நீ தயங்கிறதுக்கு அவசியமே கிடையாது, நீ பயப்படாம என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனுக்கு சந்தோஷமாயிடுங்க. அப்புறம் என்ன அந்த பொண்ணை வச்சு இவன் பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் செம்மையாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேர் சேர்ந்து வெறியா சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாளா. அப்ப உடம்புல பார்த்தனா பின்னாடி எல்லாம் காயமா இருக்குமா. ஆமா உங்க மாமியார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த காயத்தெல்லாம் தடவி கொடுத்துட்டே கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அவங்க எங்க போவாங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனு டப்புன்னு பயந்துருவாங்க. ஏய் மாலதி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு அவளும் என்ன நீ இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமா நக்கல சிரிப்பாளா. ஏன் உன் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதா, அவ வந்தா என்ன நடக்குன்னு அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, ஒரு நிமிஷம் இரு உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோட பாடிய கட்டிலுக்கு அடியில இருந்து இழுப்பாளா. உடனே அதை பார்த்தா அவனும் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த மாமியார அடிச்சு கொண்டு தாங்க போட்டிருப்பா. அப்புறம் என்ன அதை பார்த்து ஷாக் ஆனவன் அவன் அப்படியே நிக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணனா, அவர் ரோமனை எடுத்து அவளோட பணத்தை துண்டு துண்டா வெட்டி ஒரு கோணி பையில கட்டி அவங்க கிட்ட கொடுக்கும் போது, இங்க பாரு இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு உன்னோட மீனுக்கு இறையா போட்டுரு, நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் அங்கிருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பா சீக்கிரமா போட்டுறாங்க. இதோட நடுவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.